புல்டோசர். இந்த புல்டோசர் வேலை செய்யற இடத்துக்கு ஓடிக்கொண்டு வருகிறது. இது சக்கரங்களுக்கு பதிலாக தடங்கள் கொண்டது. ஜங் ஐகளை கடக்கவும் மற்றும் வழியில் உள்ள பொருட்களை நகர்த்த ஒரு பிளேடு உள்ளது. பெரிய குவியலாக மணலை நகர்த்த புல்டோசரை பயன்படுத்தலாம். மேலும் மணலை எடுக்க புல்டோசரை ரிவர்ஸில் போடலாம். புல்டோசர்கள் மிகவும் வலுவான டிராக்டர்கள். இந்த புல்டோசருக்கு 850 ஹார்ஸ் பவர் உள்ளது மற்றும் இது 1/4 மில்லியன் பவுண்ட்கள் எடையுள்ளது. எப்பவும் புல்டோசர் உங்க காலில் ஓட விடாதீர்கள். சரி, இரண்டாவது மணல் சரக்குடன் இது வருகிறது. இது நம் வேலைக்கு போதுமானதாக இருக்கும். இப்ப புல்டோசர் வேலை முடிந்து விட்டது. அதை அதன் வழியில் அனுப்பலாம். நம் புல்டோசரின் தடங்களுக்கு நன்றி. கடுமையான மலையிலும் இது சிரமமின்றி செல்லும். உதவியதற்கு நன்றி புல்டோசர். இப்போது ஒரு ஹாலர் வருகிறது. நம் ஹாலருக்கு பெரிய சக்கரங்கள் உள்ளதால் கடினமான தடைகளை கடக்க முடியும். ஒரு ஹாலருக்கு கனமான சரக்குகளை ஏற்றி அவற்றை தேவையான போது இறக்கும் டம்பாடி உள்ளது. அதை வேலை செய்யும் இடத்துக்கு ஓட்டி போகலாம். ஹாலரை இங்கே நிறுத்துவோம். பிறகு அதை நிரப்ப மற்றொரு டிராக்டரை கொண்டு வருவோம். ஒரு எக்ஸ்கவேட்டர். நம் புல்டோசரை போலவே எக்ஸ்கவேட்டருக்கும் சக்கரங்களுக்கு பதிலாக தடங்கள் உள்ளன. எக்ஸ்கவேட்டருக்கு ஒரு பூம் மற்றும் ஆர்ம் உள்ளது. அதன் முனையில் தோண்டுவதற்கான பக்கெட் உள்ளது. நம் ஹாலரை நிரப்ப எக்ஸ்கவேட்டரை பயன்படுத்தலாம். பக்கெட்டில் உள்ள பற்கள் கடினமான மண்ணை உடைக்க உதவுகின்றன. மேலும் எக்ஸ்கவேட்டர் ஓட்டுநர் கேபினுக்குள் உள்ள லீவர்களை பயன்படுத்தி பூம் ஆரமும் பக்கெட்டையும் இயக்குகிறார். ஓட்டுநர் என்ன பார்க்கிறார் என்று தெரிந்து கொள்ள கேபினுக்குள் இருந்து பார்ப்போம். நீங்க பார்க்கும்போது ஆரம் பக்கமாக சுழன்றால் கேபினும் சுழல்கிறது. அதனால் ஓட்டுநர் எப்போதும் பக்கெட்டை பார்வையில் வைத்திருக்க முடிகிறது. இதை நிரப்பத்தோடிய நேரமாகும் போல் இருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக ஒரு பிளாட்பெட் லாரி உதவிக்கு வருகிறதாம். அந்த ட்ரெய்லர்ல ஒரு ஜேசிபி லாடர் பேக்கோ ஏற்றி செல்கிறது. நம்முடைய பிளாட்பெட் ஹாலர் 96,000 பவுண்ட்ஸ் சரக்கை இழுக்கும் அளவுக்கு வலிமையானது. இவ்வளவு எடையை இது எப்படி இழுக்க முடிகிறது? சரி, ஹூடின் கீழ் பார்ப்போம். அங்குதான் 425 ஹார்ஸ் பவர் கொண்ட என்ஜின் உள்ளது. இப்ப பிளாட்பெட் லாரி இவ்வளவு எடையை எப்படி இழுக்க முடிகிறது என்று நமக்கு புரிகிறது. ட்ரெய்லரில் இருந்து ரேம்புகளை கீழே இறக்கலாம். அப்போதுதான் நம்முடைய டிராக்டருக்கு செல்ல முடியும். மேலும் டிராக்டரை இடத்தில் வைத்திருந்த ஒரு காப்பை அகற்ற வேண்டும். சரி, இப்போது அதை ட்ரெய்லரில் இருந்து பின்வாங்கி இறக்கலாம். இதன் பணி முடிந்ததால் நம்முடைய பிளாட்பெட் லாரி வேலையிடத்தை விட்டு செல்லலாம். இந்த டிராக்டரில் இடது மற்றும் வலது பக்கமாக நகரும் பேக்கோ உள்ளது. மேலும் பேக்கோவின் முடிவில் ஒரு பக்கெட் உள்ளது. அது எக்ஸ்கவேட்டரை போலவே உள்ளது. டிராக்டரின் முன்புறத்தில் லோடர் பாக்கெட் ஆர்ம் உள்ளது. இவை மூலம் டிராக்டர் பெரிய எடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது.